வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 இருந்து 27 வரை ஓராண்டு பலன்களாக குரு, சனி, ராகு, கேதுக்கள் எந்த நிலையில் பலன்களை தருவார்கள்? கஷ்டங்களாக இருக்குமா, நஷ்டங்களாக இருக்குமா, வாழ்க்கையில் போராட்டங்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியுமா என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. சிம்ம ராசி சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி, ராஜகிரகம் இல்லையா? அதனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற வைராக்கிய குணமும், எதையுமே எதிர்கொண்டு போராடி வெல்லலாம் என்கின்ற துணிவும் துணிச்சலும் நிறைந்த ராசி தான் சிம்ம ராசி. இந்த குண நலன்களை கொண்ட உங்களுக்கு 4 ராஜ கிரகங்களும் எந்த நிலையில் பலன்களை தரும் என்பதை பார்த்து விடலாம். முதலில் சிம்ம ராசியான உங்களுக்கு அஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி வந்தால் மிகப்பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது, உறவு சிக்கல்கள் இல்லாமல் இருக்காது. பல வகையிலும் பாடாய்படுத்தும் இந்த அஷ்டமத்து சனி. அஷ்டம சனி வந்துவிட்டாலே கஷ்டங்கள் என்பது உண்மைதான். அது தாங்க முடியாத துன்பமா, ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா என்பதை உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் முடிவு செய்யணும். ஜாதகம் என்பது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம் மறைந்து இருக்கும். அந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடப்பு தசா அதை முடிவு செய்யும். தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்து விட்டால் அஷ்டம சனின்னாங்க. எந்த சனியாக இருந்தாலும் அந்த சனி பகவான் தருகின்ற துன்பங்களிலிருந்து மீண்டு வர முடியும். மீண்டு தான் வர முடியும், வெற்றி பெற முடியாது. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அஷ்டம சனியாக சனி பகவான் வருகிறார் என்றாலே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சனி பகவான் அஷ்டம சனியாக 2.5 வருஷம் இருப்பார். 2.5 ஆண்டு காலம் என்பது 30 மாதங்களாக இருக்கும். இந்த 30 மாதத்தையும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 30 வருடத்தையும் இந்த 2.5 வருஷத்தை கடந்து போகிறது 30 வருஷத்தை கடந்து போன மாதிரி இருக்கும். தவறுகள் செய்திருந்தால், தப்பாட்டம் ஆடியிருந்தால், பழி பாவங்களுக்கு ஆளாகி இருந்தால், சாபங்களோ மற்றவர்கள் உங்கள் மீது இருக்கின்ற பகையோ வெறுப்போ, அப்படி ஏதாவது பகையோ வெறுப்போ மற்றவர்கள் இடையே உங்களுக்கு இருந்திருந்தால் இப்பொழுது இந்த சாபங்களும் பாவங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் பலமாக உருவாகி விடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான துன்பத்தை தருகின்ற நிலையாக சனி பகவான் இருந்து உங்களுக்கு வழி நடத்துவார். சனி பகவான் எந்த உறவு நல்ல உறவு, எந்த உறவு கெட்ட உறவு என்பதை உங்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டங்களில் உறுதிபட சிந்தனை செய்து தெளிவான முடிவை எடுத்து வழி நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவர்களை வெறுத்திருக்கலாம், நல்லவர்களை பழித்திருக்கலாம், நல்லவர்களை விட்டு விலகி இருக்கலாம். உங்களுடைய
நலன் விரும்பிகளை நீங்கள் விட்டு போகக்கூடாத ஊருக்கு போய் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து படக்கூடாத அவஸ்தையெல்லாம் பட வைக்கின்ற காலம் இது. நல்லதே சொன்னாலும் மனம் ஏற்றுக்கொள்ளாது. நல்லதே நடந்தாலும் இது எதுக்காகத்தான் நடக்குதோ, இது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் உங்களிடத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நோயாளிகளாக மாற்றுவதும் கடனாளிகளாக மாற்றுவதும் உறவு சிக்கல்கள் தாங்க முடியாமல் மனவேதனையில் தனிமையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வைப்பதும் இந்த காலகட்டம்தான். இந்த காலகட்டங்களில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். காரணம், முன்ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போல இதற்கு முன்பதாக நீங்கள் செய்து வந்த எந்த பழி பாவமாக இருந்தாலும் சரி, தவறு செய்யாதவங்க யார் இருக்காங்க நாட்டில்? தப்பு செய்யாதவங்க யார் இருக்காங்க இந்த உலகத்தில்? ஆனால் அந்த தவறையும் தப்பையும் கணக்கிட்டு ஒரு துளி கூட இல்லாமல் உங்களுக்கு தண்டனைகளை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, துன்பங்களை கொடுத்து, வேதனைகளை கொடுத்து, உறவு பிரிவுகளை கொடுத்து, அதன் மூலியமாக சனி பகவான் அவர் செய்கின்ற அனைத்து வகையான பாதகங்களும் தாங்கி அதற்கு பிறகு தெளிவுபட வைப்பார், அனுபவ பாடங்களை நடத்துவார். ராசிக்கு 8 சனி பகவான் வந்தால் பணத்தால் பிரச்சனை, குடும்பத்தால் பிரச்சனை, நம்பியவர்களால் பிரச்சனை, நம்பிக்கை துரோகிகளுடன் இணைந்து பல வகையிலும் தொல்லைகளை சந்திப்பது, நோயாளிகளாக இருந்தால் அந்த நோய்கள் குணமாகாமல் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, ஊரை விட்டு போகிறது, குடும்பத்தை விட்டு போகிறது, இப்படியெல்லாம் பல வகையிலும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதனுடன் இணைந்து குரு பகவானும் பாதகமாக இருக்கிறான். குரு பகவான் பாதகம் என்றால், குரு பகவான் யாரு? கௌரவ கிரகம். கௌரவ கிரகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்துட்டா உங்கள் மீது பழி பாவங்கள் வராது. எது செய்தாலும் பரவாயில்லைங்க, நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு குரு பகவான் செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரகம். குரு பகவானும் பாதகமாக இருப்பதினால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. செய்யும் தொழிலில் கெட்ட பெயர் வந்து சேரும், அவமானங்கள் துரத்தி கொண்டு வரும். நீங்கள் பேசினாலும் பிரச்சனை, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை. எந்த தொல்லைகளாக இருந்தாலும் வீடு தேடி வந்து இதையெல்லாம் செய்திருக்கியே, இப்படியெல்லாம் செய்திருக்கியே, எதற்காக செய்துன்னு உங்கள் வீடு தேடி வந்து உங்களை கேள்விகளை கேட்க ஆட்களை உருவாக்குவார் குரு பகவான். இது கடினமான காலம்தான். ஆனால் இந்த காலத்தையும் பொறுமையாக நிதானமாக இருந்தால் கடந்து விடலாம். ஆனால் அஷ்டம சனி என்பது அவ்வளவு எளிதில் மட்டும் விட்டுவிடாது. தெரிந்து செய்த தவறு, தெரியாமல் செய்த தப்பு, பல வகையான பழிபாவங்கள் அனைத்தையும் பழி தீர்க்கின்ற காலம் என்று நினைத்து கொள்ளலாம். சரி, நான் தவறே செய்யலைங்க, நான் ஒரு அப்பாவி மாதிரி தூங்கி எந்திரிச்ச உடனே வேலைக்கு போவேன், சம்பாரிச்சிட்டு வந்து குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் கொடுப்பேன். எதற்காக எனக்கும் இப்படி ஒரு சோதனைகளும் வேதனைகளும் இருக்கு என்கின்ற கேள்வி வரும். அப்படி என்றால் உறவுகள் என்பவர் யார்? சொந்த பந்தங்கள்னா என்ன? உங்களுடைய உடல் நலத்தை எப்படியெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும், எதை பேசி இருக்கணும், எதை பேசி இருக்கக்கூடாது, வருமானம் வருவதை நீங்கள் ஏன் வீணான செலவு செய்தீங்க,
உங்களை பாதுகாப்பாகவும் உங்களை காப்பாற்றி கொள்ளவும் ஏன் வச்சிக்கல? இதற்குண்டான விடையை தேட வைப்பார். அது மட்டுமல்ல, இந்த 2 கிரகங்களுக்கு பிறகு ராகு கேது. கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். கேது பகவானுக்கு பேரே சாமி கிரகம். சாமி கிரகம் என்றால் என்ன? ஒரு மனிதன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு பொறுமையாக அமர்ந்து நாம் என்ன செய்திருக்கணும், என்ன செய்திருக்கக்கூடாது என்பதை சிந்தித்து செயல்பட வைத்து, சிந்திக்கும் போதே தன்னுடைய 2 கண்களிலும் கண்ணீர் வர வைப்பார். பட்டறிவை தருவதும் தனிமைப்படுத்துவதும் சந்நியாசி வாழ்க்கையும் கொடுப்பது கேது பகவான். இப்போது கேது பகவானும் கெட்ட இடத்தில் இருக்கிறார். தனிமையில் அமர்ந்து சிந்தனை செய்ய வைப்பார். 7ஆம் இடத்தில் இருப்பதோ ராகு பகவான். சும்மா விடுவாரா? அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு கிரகம். 7ஆம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, உறவுகளால் சிக்கல். உறவுங்க என்னமோ நல்லா தான் இருப்பாங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன கஷ்டமோ வேதனையோ உங்களுக்கே நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க நம்மளை ஏமாற்றியிருப்பாங்களோ, இவங்க நம்மளை ஏமாற்றியிருப்பாங்களோ, இவங்க ஏமாத்துறதுக்காக தயாராக இருக்காங்களோ, இல்லை இவங்க தான் நம்மளை இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பதை ஒரு குழப்பமான சிந்தனையிலே உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கும். 4 ராஜகிரகங்களும் பாதகம் என்பது சாதாரண நிலை கிடையாது. இதிலிருந்து மீண்டு வர பொறுமை மிக அவசியம், நிதானம் மிக மிக அவசியம். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சனிப்பிரத்தி செய்வதும், சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வணங்கி வருவதும், நவகிரகங்களை சுற்றி வருவதும், சனிக்கிழமையோ இல்லை மற்ற எந்த கிழமையாக இருந்தாலும் மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு சென்று வருவதும் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவும் மன நிம்மதியையும் கொடுக்கும். மிகவும் கவனமாக இருந்தால் அஷ்டம சனியை கடந்து விடலாம். மிகவும் பொறுமையாக இருந்தால் அஷ்டம சனியில் வருகின்ற கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடாதது அஷ்டம சனி. வந்தால் 8 திக்கும் அடைக்கப்பட்டு வாழ்க்கையில் பல வகையான இன்னல்களை சந்தித்தே ஆக வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களால் சில பிரச்சனைகளும் மன சங்கடங்களும் மன சஞ்சலங்களும் சந்திக்கக்கூடிய நிலைதான் இப்பொழுது. நல்ல உறவுகளை பகைத்து கொள்வதும் தேவையில்லாத உறவுகளை சேர்த்தணைப்பதும் இந்த காலகட்டத்தில் தான். எல்லாம் சில மாதங்கள் தான். அதற்கு பிறகு இயல்பான நிலையில் வந்து விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.